பிள்ளை அழுதது. யார்கிட்ட அழுது? அதுக்கு தெரியல. யாரோ ஒருத்தங்க என்ன பண்றாங்க, டப்பாவை திறக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க மூடிட்டாங்க. இவ்வளவு நேரம் இருட்டா இருந்தது, இப்ப ஏதோ ஒரு லைட் படுது. அந்த குழந்தை என்ன பண்ணுது? அழுது. பார்வோனின் குமாரத்தி யார் அடையாளப்படுத்துறாங்க? உங்கள் குழந்தைக்கு இயேசுவின் இடத்துல அழ கற்றுக் கொடுங்களாமே. இயேசுவின் இடத்துல அழ கற்றுக்கொள்ளும். நிறைய தேவைகள் இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும். அந்த தேவைகளையும் காரியங்களையும் தேவனிடத்துல கேட்கறதற்கு கற்றுக் கொடுக்கலாமே. நம்ம கேட்கறது யாருன்னு நம்ம தெரிஞ்சு கேட்கணும். பார்வோனின் குமாரத்தி டப்பாவை திறந்த உடனே அந்த குழந்தை கோபத்துல திரும்பி இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பா? டப்பாவை மூடி திரும்ப தண்ணிக்குள்ள போட்டிருப்பாங்க. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணிச்சான்? அந்த குழந்தை அழுததை பார்த்து இரக்கம். யோசிச்சு பாருங்க, பார்வோனின் குமாரத்தி. அவள் இதை மாதிரி 1000 குழந்தை அவங்க நினைச்சா கிடைக்கும். அழகழகான குழந்தைகள் என்ன பண்ணலாம்? அவங்க இந்த சாம்ராஜ்யத்துல யார் அழகான குழந்தை பெற்று கொண்டு வாங்கன்னா 1000 குழந்தை வந்து நின்றுருக்கோம். ஆனால் அந்த முகத்தை பார்த்து அழுத உடனே அவங்களுக்குள்ள ஒரு இரக்கம் வருது. உங்கள் குழந்தை உங்களுடைய தேவைகளுக்காகவோ உங்களுடைய காரியங்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு இருக்கலாம், 2 வயசு 3, இப்பதான் பேச தெரியுது. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உங்க பிள்ளைகளை வைத்து ஏறெடுக்க வைங்களேன். அதுல சீக்கிரத்தில் நீங்க அற்புதங்களை பார்ப்பீங்க. ஆமென். சின்ன பிள்ளைங்க செய்யற ஜெபத்தை பரலோகம் உடனே என்ன பண்ணிரும்? அங்கீகரிச்சிரும். பார்வோனின் குமாரத்தி கடினமான இருதயத்தோட அந்த ரூல் வந்திருக்கு. எந்த குழந்தையும் உயிரோட வைக்க கூடாது. எபிரேய குழந்தைகள்ல 2 வயசு கீழே உள்ளவங்களை நதியில போட்டு கொலை செய்து விடணும். அப்போ எந்த மாதிரி அந்த இடத்துல நடந்திருக்கும் பாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள குழந்தை சத்தம் கேட்டதுன்னா அந்த இராணுவங்கள் சுத்தி தான் வந்திருக்கும். ஆனா பார்வோனின் குமாரத்திக்கு அந்த குழந்தை மேல இறக்க வர்றதுக்கு அந்த குழந்தை அதை பார்த்து என்ன பண்ணிச்சான்? அழுததான். உங்க குழந்தைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ஒருவேளை நீங்க சின்ன பிள்ளை தானே, இப்பதானே ஒரு 2 வயசு ஆகுது, இப்பதானே 3 வயசு ஆகுது, சின்ன சின்ன ப்ரேயர்ஸ் சொல்லி கொடுங்க. கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சாமுவேலுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த சின்ன பிரேயர், ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களை நீங்க வாசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நீங்களும் நானும் வாசிச்சாலே 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா உட்காந்து வாசிக்கணும், என்ன பேசினார்னு புரியறதுக்கு. அவ்வளோ மகத்துவமான காரியங்களை அந்த சின்ன சாமுவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். உங்கள் குழந்தைக்கு தேவனிடத்துல அழ, தேவனிடத்துல பேசுறதுக்கு, தேவனிடத்துல ஜெபிப்பதற்கு நீங்க இது சின்ன பிள்ளை தானே, வளர்ந்த பிறகு கற்றுக் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் வளரட்டும். இல்லை, சின்ன வயசுல இருந்தே அந்த ஜெபங்களை உங்கள் பிள்ளைகள் முன்பாக நீங்கள் ஜெபித்து 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 அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க? ஜெபத்துல பழக்குங்க. இப்படிலாம் ஜெபிக்கணுங்கிறதே உங்கள் பிள்ளைகள் சொல்லி கொடுத்து இல்லை, பார்த்து கற்றுக்கொள்ளட்டும். ஆமென்.